أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக பரப்பக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத் என்றும் அந்த ஒவ்வொரு பிதாத்தும் நாளை நம்மை வழி கெடுக்கும் என எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம எல்லாரும் ரமலான் மாதத்துடைய நோன்பை நோற்றவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஈமானிலே உறுதி. உறுதின்னு சொன்ன உடனே நம்ம மக்களுக்கு எது ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த டைமிங்ல நம்ம கிச்சன்ல அம்மா சுட்டு வச்சிருக்கிற அந்த வடையும் அந்த பச்சையும் தான் ஞாபகம் வரும் இல்லையா? நம்ம உறுதி எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம தொழுகையில நிற்கும் போது பக்கத்து வீட்டு வர வடை வாசமா இருக்கட்டும், இல்ல கிச்சன்ல பஜ்ஜி பொரிக்கிற சத்தமா இருக்கட்டும், நம்ம ஈமான் உடனே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு நிச்சயம் நல்லா தொழுவோன்னு நினைப்போம், ஆனா கிச்சன்ல இருந்து இந்த வர பிரியாணி வாசம் இருக்கே, நம்ம உறுதியை அப்படியே உதிரி ஆகிடும். ஆனா நம்மள பல பேரோட ஈமான் எப்படி இருக்கு தெரியுமா சகோதரிகளே? எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப மெல்லிய ஓமப்பொடி மாதிரி. ஒரு சின்ன காத்து அடிச்சாலே போதும் தூள் தூள் ஆயிடுது. இன்னும் ஒரு சின்ன சோதனை வந்தாலே போதும், யா அல்லாஹ் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈமான்ல உறுதி எப்படி ஆயிடும்? ஆடி போயிடும், அப்படியே ஷேக் ஆயிடும். அல்லாஹ் தன் திருமறையிலே மிக அழகாக கூறுகின்றான், யுஸப்பத்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித்தில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரஹ். என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களை இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துறானா இல்லையா? இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் நான் இப்ப சொல்ல போற அந்த 86 வயது பெரியவர். அவரோட வாழ்க்கையில சோதனைன்னு சொல்ற பேரால வந்தப்ப அவரோட ஈமான் எங்க போய் நின்னுச்சு தெரியுமா? என்ன போல இளைய தலைமுறையினர் ஈமானில எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக, அந்த சிந்தனையிலே இதை உங்கள் முன் பதிவு செய்கின்றேன். சரி, என்ன வரலாறு அது? யார் அறிவிக்கிறா, என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் ஒரு மார்க்க அறிஞர். பெயரையெல்லாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மார்க்க அறிஞருடைய ஒரு வரலாற்று நூல் தான் கிஸஸு மினத் தாரிகீன் அப்படின்ற ஒரு நூல்ல இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வரலாற்றோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த வரலாறோட ஆசிரியர் இருக்காருல்ல, இந்த இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ், இவரே இந்த வரலாற்றுல ஒரு பகுதியா ஒரு பாட்டா இருக்கிறாரு. சரி, என்ன நடக்குது, என்ன வரலாறு அது? யார் அந்த மாமனிதர் அப்படின்னா, ரமலானுடைய தலைப்பிறை, அதாவது நோன்பு. எல்லாரும் கோலாகலமா ரமலான வரவேற்கிறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கருணை பார்வை வேண்டி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. நோன்பு அப்படி வரவேற்கிறாங்க சிறப்பா. எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரே ஒரு முதியவர் அவர் மட்டும் தனியா தெரிகிறாரு. பார்ப்பதற்கே ஒரு ஏழ்மையான தோற்றம், மெலிந்த உடல், நலிந்த ஆடை அணிந்திருக்கிறாரு, அப்படியே வறுமையில் இருக்கிறாரு அப்படின்றது அவர் முகமே சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு வயதோ எத்தனை? 86.
அவர் யோசிக்கிறாரு, எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. வறுமைக்கு மேல வறுமை, ஏழ்மைக்கு மேல ஏழ்மை வீட்டுல இருக்கு. ஆனாலும் ஈமான்ல உறுதியா இருக்கிறார். எப்படி? இந்த வாழ்வாதாரம் என்பது இறைவனிடத்துல இருக்கிறது என்ற உறுதி மட்டும் அந்த பெரியவர்கிட்ட அப்படியே இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு வழியா மஹ்ரிப் தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் அபூ கியாஸுடைய மனைவி அபூ கியாஸ் இப்படி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அபூ கியாஸே, 3 நாள் ஆக்கிட்டு 3 நாள் ஆயிடுச்சு, தொடர் பட்டினியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நோன்பு, இன்னொரு பக்கம் தாங்க முடியாத சூடு. நீங்களும் நானும் பசியில இருக்கலாங்க. உங்களுடைய தாயார் காலையிலே மயங்கி விழுந்து விட்டார் பசியிலே. பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஏதாவது செய்யுங்களேன். போய் பொருள் தேடக்கூடாதா? சம்பாதித்து வரக்கூடாதா? ஏதாவது சாப்பிட்றதுக்காச்சும் வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்றாங்க. 86 வயது முதியவர் இல்லையா? யாருங்க வேலை கொடுப்பா? யாரு வேலை கொடுப்பார் அவருக்கு? ஆனாலும் ஆண் வாரிசு இல்ல, அதெல்லாம் அவர் யோசிக்கல. போறாரு, வேலை தேடி போறாரு. எப்படி? மக்காவினுடைய வீதிகளிலே அப்படி நடக்கிறாரு. ஒவ்வொரு கடையிலும் ஏறி ஏறி அப்படி வேலை கேட்கிறாரு. பசிக்குது, நோன்பு வைத்திருக்கிறார். மெயினா வெயில் வேற தாகம் அடிக்குது. கையேந்துவதற்கு வெட்கப்படுகிறார் அந்த 86 வயது முதியவர். லுஹர் தொழுகை வந்துருச்சு, ஆனாலும் அவர் வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போகாம லுஹர் தொழுகையை முடிச்சிட்டு மக்காவினுடைய கிழக்கு பகுதியை நோக்கி போறாரு. மனசு முழுக்க பயம் அவருக்கு. அத்தனை பெண்கள் அவரை நம்பி இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்க முடியல. இந்த பசி, இந்த குழப்பத்துல அவருக்கு என்ன தோணுதுன்னா, மூத்தாக்கிட்டா நம்ம என்ன ஆகும்? இப்போ மரணம் அடிச்சுட்டா என்ன ஆகும்? இயல்பாவே நம்மளுக்கு தோணும்ல, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தா இந்த நேரத்துல நம்மளுக்கு மரணம் கஷ்டம் என்ன அவன் யோசிப்போம். அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்படி மரணம் வந்தாக்கா சொர்க்கத்துக்கு போவோமா இல்ல நரகத்துக்கு போவோமா? ஒருவேளை நம்ம நரகத்துக்கு போயிட்டோம்னா அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? இதை விட சூடா இருக்குமா அப்படின்னு பல எண்ணம் அவருக்கு வருது. தாகம் அடிக்குது, அவரால் நடக்க முடியல. அதனால என்ன செய்யறாரு? ஒரு பெரிய மரம் பக்கத்துல இருக்கு, ஒரு சுவருக்கு பக்கத்துல அங்க உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு, நிழல் இருக்கு. அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சா பக்கத்துல சும்மா தடவி பார்ப்போம்ல, ஏதாச்சும் நம்ம மைண்டு அப்படி இருக்கிற மாதிரி அவர் அவங்க பக்கத்துல ஒரு மண்ணை வந்து சும்மா தடவிட்டு இருக்கிறப்ப கையில ஒண்ணு தட்டுப்படுது. என்ன தட்டுப்படுது? அல்லாஹ் அக்பர் அப்படி எழுதினாரு. வாள் மாதிரி ஒண்ணு தட்டுப்படுது. அவர் என்ன நினைக்கிறாரு? அது ஒரு பாம்பு நினைச்சு கொஞ்சம் தூரம் நின்று காலால தட்டி பாக்குறாரு. அது ஆடல. அப்போ அது பாம்பு இல்ல. பக்கத்துக்கு போய் மண்ணை விளக்கிட்டு பாக்குறாரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன். அந்த இடத்துல ஒரு பண முடிப்பு இருக்கிறது, தங்க காசுகள் இருக்கு அதுக்குள்ள. கருப்பு கலர் மூட்டை. அதை பிரித்து பார்க்கிறார். அத்தனையும் தங்க தினார்கள். நிமிஷம் பெரிய பணக்காரனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாக்குறாரு. இந்த காசை வச்சு பெரிய வீடு கட்டலாம், தன்னோட குழந்தைகளுக்கு எல்லாம் திருமணம் முடிச்சு வைக்கலாம், பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழலாம்னு அந்த காசை பார்த்தோன்னு அவருக்கு தோணுது. 86 வயது முதியவர் ஒரு நிமிஷத்துல சுதாச்சிடுறாரு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒரு நிமிஷத்துல ஷைத்தானை வழி கடத்துட்டானே, அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், இது என்னுடைய இது இல்லையே. சுத்தி பாக்குறாரு, யாரோ இதை தவற விட்டு இருக்காரு. இவ்வளவு காசுகள் இருக்கு இதுல, இது என்னுடையதல்ல, நான் எப்படி அப்படி யோசிக்கலாம்? இது ஹராம் இல்லையா? இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிக்குடைய சட்டத்தை பத்தி ஒரு ஞாபகம் வருது. என்ன சட்டம்? இந்த மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு கிடைத்தால் உரிய நபரிடம் அதை கொடுத்துடணும். இல்லனா அந்த நபர் வர வரைக்கும் 1 வருட காலம் அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்படி ஒரு பொருளை நீங்க கண்டெடுத்துட்டீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத முதல்ல அறிவிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு வீட்டுல. வறுமைக்கு மேல வறுமை, ஏழ்மைக்கு மேல ஏழ்மை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வீட்டுக்கு எடுத்துட்டு போனாக்கா வீட்டுல ஃபுல்லா லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அதை எடுத்து செலவு செய்யற மாதிரி ஆகிடும். அது தவறா போயிடும், பயந்து போக்குறாருங்க. 86 வயது முதியவர் யோசிக்கிறாரு. அல்லாஹ் இடத்துல பொறுமையை கேட்கிறாரு, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பை கேட்கிறாரு. அந்த கையில அவ்வளவு பணத்தை வச்சுட்டு பசியில இருக்கிறப்ப கூட இதை நான் தொற்றக்கூடாதுன்னு பாதுகாப்பு கேட்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். என்ன ஒரு உறுதி ஈமானிலே. ஒரு முடிவுக்கு வராரு, இந்த இடத்துல இதை அப்படியே விட்டுட்டு போனோம்னா வேற யாராச்சும் எடுத்து தவறான வழிக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாருனாலும் ஈமானில உறுதியா இருக்க முடியாது இல்லையா? அதனால யோசிச்சு என்ன செய்யறாரு? வீட்டுக்கே எடுத்துட்டு போகலான்னு எடுத்துட்டு போகிறார். 86 வயது முதியவர் வீட்டுக்கே எடுத்துட்டு போறாரு. அபூ கியாஸுடைய மனைவி. இவரை கல்யாணம் முடிச்சு 50 வருஷம் ஆகுது. கணவர் எப்படி இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியாதா? இவரை மறைச்சு எடுத்துட்டு வராரு வீட்டுக்குள்ள. அந்த அம்மா கேட்கிறாங்க, அபூ கியாஸே என்ன மறைக்கிறீர்கள்? ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. 50 ஆண்டு காலம் உம்மோடு நான் வாழ்க்கை நடத்திருக்கிறேன், ஏதோ மறைக்கிறீர்கள், என்னிடத்தில் காட்டுங்கள், என்ன மறைக்கிறீர்கள் கேட்கிறாங்க.
சொல்லித்தான் ஆகணும் சொல்லுகிறார். இந்த மாதிரி நான் போனேன், வேலை கிடைக்கல, மக்காவுடைய கிழக்கு பகுதியில போறப்ப எனக்கு தாகம் தாங்காம ஒரு இடத்துல உட்கார்ந்தேன், ஒரு பண முடிப்பு கிடைச்சது. திடீர்னு ஷைத்தான் என்ன வழிக்கு எடுத்துட்டான். இறைவன் இடத்துல பாதுகாப்பு தேடி இறைவன் எனக்கு பொறுமையும் பாதுகாப்பு கொடுக்கும் தான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அபுக்கியாசுடைய மனைவியும் இந்த மார்க்கத்துல பற்று உள்ளவங்க தான். அப்போ சூழல் அப்படி இல்லை இல்லையா? வீட்டுல 4 வயது வந்த பெண்கள் பசியில இருக்கிறாங்க, அபுக்கியாசுடைய தாயார் பசியில இருக்கிறாங்க, 2 சகோதரிகள் பசியில இருக்கிறாங்க. இப்ப அபுக்கியாசுடைய மனைவி அபுக்கியாசுல என்ன கேக்குறாங்க? ஒரு தினார் எடுங்களேன், ஒரே ஒரு தினார், உண்மையான எடுங்களேன், நம்ம எல்லாரும் பசியில இருக்கோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானா இல்லையா? நீங்க நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இறந்த இறைச்சியை கூட சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கானா இல்லையா? நம்ம இப்ப ரொம்ப வறுமையில இருக்கிறோம், பசியில இருக்கும், எல்லாரும் மயங்கி விழுகிறாங்க. என்னால எது செய்யறதுன்னே தெரியல, வீட்டுல ஒண்ணு கூட இல்ல, வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு தினார் எடுங்களேன். அபுக்கியாஸிற்கு கோபம் வருகிறது. என்ன சொல்றாரு? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன், இப்படி ஒரு பண முடிப்பு இங்க இருக்கு அப்படிங்கறத நீ யார்கிட்டயாவது சொன்னாலோ, இதுல இருந்து ஒரு தினார் ஏதும் எடுத்தாலோ உண்மை நான் விவாகரத்து செய்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ். 86 வயது முதியோர் சொல்லுகிறார், உன்னை நான் விவாகரத்து செய்து விடுவேன். அந்த அம்மா அதுக்கப்புறம் பேசலங்க, அமைதியாயிடுறாங்க. அவரோட உறுதி என்னன்னு ஒரு மனைவியா அவங்களுக்கு தெரியும். சொல்றாரு, இதோட உரிமையாளர் யார் என்று பார்த்து அவரிடத்திலே நான் ஒப்படைக்க போகிறேன் அபுக்கியா சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உள்ள காலத்துல எல்லாம் கணவன் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்ஸ் வந்துட்டு சேஞ்ச் கிடைச்சிச்சு அப்படின்னா மனைவி கிட்ட வந்து சொன்னாக்கா என்ன சொல்லுவாங்க? நான் இது திருப்பி தர போறேன்னாக்கா அம்மா அடியோ அப்படின்னு உங்களுக்கு ஹானஸ்டி சொல்லுவாங்களா இல்லையா மனைவிமார்கள்? ஆனா இந்த மனைவி பாருங்க, கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அமைதியாகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் டெக்னாலஜி இல்ல இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு பொருள் நம்மள்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு யூடியூபோ வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ ஏதோ இல்ல இல்லையா? அப்போ அந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஹரம் ஷரீஃப்ல எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு அவையில ஒருத்தர் பொருளை காணாம போட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து அறிவிப்பாராம். எப்படி? அந்த அறிவிப்பின் மூலமாக அது 4 பேர்கிட்ட அப்படியே பரவும். யார் எடுத்தாரோ அதை வந்து ஹரம் ஷரீஃப்லயே கொடுத்துருவாங்க. அப்படிதான் அன்றைக்கு இருந்த நடைமுறை. அப்போ அபுக்கியாஸ் என்ன பண்றாரு? தொலைத்தவர்கள் நிச்சயமா அந்த ஹரம் ஷரீஃப்ல கேட்பாங்கல்ல, அந்த நோக்கத்துல இவர் இப்ப ஹரம் ஷரீஃபுக்கு போகிறாரு. வீட்டுக்குள்ள அந்த கருப்பு துணி போட்டு அந்த பண முடிப்பு இருக்கு, வேற யாருக்கும் தெரியாது கணவன் மனைவியை தவிர. வெளியில போகிறாரு, ஒரு 86 வயது முதியவர் ஹரம் ஷரீஃப்ல நுழைகிறாரு. நான் சொன்னேன் இந்த வரலாற்றுடைய ஆசிரியரும் இந்த கடையில இடம்பெறாரு அப்படின்னு. இந்த சமயத்துலதான் நல்லா கவனிங்க, இங்கதான் இந்த வரலாற்று அறிவிக்கிறார் இல்லையா இந்த இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹ். அவரும் அந்த முதியவரை சந்திச்சுக்கிறாங்க, ஹரம் ஷரீஃப்ல பக்கத்துல உட்கார்றாங்க அந்த இடத்துல. இவர் நினைத்தது போலவே அந்த ஹரம் ஷரீஃப்ல அந்த உண்மையிலே நுழைத்தார் இல்லையா, அந்த மனிதர் எழுந்து பேசுகிறார். அவர் யார் அப்படின்னா, அந்த ரஷ்யான்ற ஒரு நாட்டுல குராசான்ங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு குராசான் வாசி. அவர் துழைத்த மனிதர். ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறார், ஹாஜிக்களே நான் ஒரு குராசான் வாசி, ஹஜ் செய்வதற்காக இங்கே நான் வந்திருந்தேன். வரக்கூடிய வழியிலே மக்காவினுடைய வீதியிலே 1000 தங்க தினார்கள் கொண்ட ஒரு பண முடிப்பை தொலைத்து விட்டேன். உங்கள யாராச்சும் எடுத்திருந்தா அப்படி எல்லாம் பார்த்திருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்களேன், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக அப்படின்னு எழுந்து பேசுறாரு. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்துலதான் அந்த பெரியவருக்கு தெரியும் அதுல 1000 தங்க தினார்கள் இருந்தது என்று. சுப்ஹானல்லாஹ். கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் தான் தொலைச்சிட்டாருன்னு சொல்லி. அபுக்கியாஸ் அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னா, அவர் எழுந்து நிற்கிறார். சரி, அரபு நாட்டுல இருக்கக்கூடிய எல்லோரும் இப்ப ஏழ்மையில இருக்கிறாங்க, முக்கால்வாசி மக்கள் இங்க ஏழைதான். நீங்க சொன்னது போல அந்த 1000 தினார் கொண்ட அந்த பண முடிப்பு இருக்கக்கூடிய அந்த முடிப்பு ஏதோ ஏழையுடைய கையில தானே கிடைத்திருக்கும். அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஏழை உங்களிடத்தில் அதை கொண்டு வந்து கொடுத்தால் அதற்கு பகரமாக நீர் என்ன செய்வீர் அப்படின்னு கேட்கிறார் குராசான் வாசி. இது கேட்டோன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, தந்தையே, அப்படி இடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஏழை இடத்துல இருந்து என்ன எதிர்பார்ப்பார் சொல்றார் இவர். 10ல் 1 பங்கு 100 தினார்கள். அப்படின்னு பெரியவர் சொல்கிறார், அபுக்கியா சொல்கிறார், அல்லாஹ் அக்பர், முடியவே முடியாது, அல்லாஹ்விற்காக என்கிட்ட வந்து கொடுக்கறதா இருந்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேண்டாங்கிறார் அவர். அல்லாஹ் அவர்களுக்கு நான் கூலி வழங்குவானாக, நான் எதையும் வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அபுக்கியாஸ் தரமாட்டேன்னு ஒரு சோகத்துல போறாரு. அப்போ அத்தபை ரஹ்மத்துல்லாஹ் சொன்னேன், அவருக்கு சந்தேகம் வருது. ஆமா, நார்மலா வந்துட்டு வாண்டடா ஒரு மனுஷன் வந்துருக்கு இப்படி கேட்கிறப்ப அவர்கிட்ட தான் இருக்குமோன்ற ஒரு டவுட் வரும்ல, அந்த மாதிரி அவருக்கு
அவருக்கு வருது டவுட். அதனால அந்த பெரியவரை பின்தொடர்ந்து அத்தபதி ரஹ்மத்துல்லாஹ் போறாரு. சோகத்துல பெரியவர் போறாரு, இவர் பின்தொடர்ந்து போறாரு. அபூ கியாஸ் வீட்டுக்குள்ள போய் வீட்டு கதவுல அடைக்கிறாரு. இவர் வீட்டுக்கு வெளியில நின்று என்ன பேசுறாங்கன்னு காதுல வாங்குறாரு. யாரு? இந்த கதையுடைய ஆசிரியர். ஏழ்மையான வீடு, கூரை வீடு, பார்க்கும் போதே தெரியுது ஏழ்மை தாண்டவம் ஆடுகிறது. அந்த வீட்டுக்குள்ளதான் அவர் போறாரு. வெளியில இருந்து அவர் பாக்குறாரு. மனைவி கேட்கிறாங்க, அபூ கியாஸ் இடத்துல கேட்கிறாங்க, உரிமையாளரை கண்டுபிடித்து விட்டீர்களா? அபூ கியாஸ் சொல்றார், ஆம், கண்டுபிடித்து விட்டேன். பகரமாக ஏதாவது தருவீர்களா என கேட்டேன். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். இவர் வெளியில இருந்து எல்லாத்தையும் கேட்கிறாரு. அப்போ மனைவி மறுபடியும் சொல்றாங்க, அபூ கியாஸை மீண்டும் சொல்கிறேன் என்று என்னை தவறாக எண்ண வேண்டாம். 50 ஆண்டு காலமும் நான் வாழ்க்கை நடத்திருக்கிறேன். இந்த வறுமையோ இந்த பட்டினியோ எனக்கு புதிதில்ல. உங்களுடைய தாயார் மயங்கி விழுகிறாருங்க. காலையில நம்முடைய 4 பெண்களும் பசியில மயங்கி விழுவதை என் கண்ணால் பார்த்தேன். எனக்கு கஷ்டமா இருக்கு, தாங்க முடியல. நீங்க திருடலையே, நீங்க இதை திருடலையே, உங்களுக்கு கிடைச்சது தானே. இந்த பணமுடிவை பற்றி இறைவன் உங்களிடத்தில் நாளை கேள்வி கேட்பான் என்று நீங்கள் அஞ்சினால் ஏன் உங்களுடைய பிள்ளைக்கு உணவு கொடுக்கவில்லை என்றும் அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்பான் அல்லவா? ரொம்ப இல்லைங்க, ஒரே ஒரு தினம், ஒன்னே ஒன்று எடுங்களேன். அத்தபதி ரஹ்மத்துல்லாஹ் வெளியில இருந்து பார்க்காத ஒரு பதிவு செய்கிறார் புத்தகத்திலேயே. அந்த பெரியவர் அவரின் கண்ணில் இருந்து அழ ஆரம்பித்து விட்டார். தண்ணீர் வழிகிறது. அல்லாஹ் அக்பர். அந்த இடத்துல என்ன பதில் சொல்றாருன்னா மனைவி கிட்ட, 26 ஆண்டு காலம் கட்டி காத்த என்னுடைய ஈமான் என்னாவது? ஒரு கண தடுமாற்றத்துக்காக என்னுடைய ஈமானை என்னால் அடக்கி வைக்க முடியாது. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், ஒரு தினாரை கூட நான் தொட மாட்டேன். இதை நீ தொட்ட அப்படின்னு சொன்னா விவாகரத்து செஞ்சிருவா. அதுல அவர் உறுதியா இருக்கிறாருங்க. கணவனோட ஒரு உறுதியை பார்த்து ஒரு மனைவியாவும் அமைதியா இருக்கிறாங்க. மஹரிப் நேரம், இஃப்தாருக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப அத்தபதி ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுல வெளியே நின்றுட்டு இருக்காங்க. பெரியவர் வீட்டோடைய கதவை திறந்து, அவங்க வீட்டுக்கு வாசல்ல ஒரு பேரிச்சம்பரம் இருக்கு. அங்க கீழே கிடக்குற பேரிச்சம்பளத்துல எது நல்ல பேரிச்சம்பளமோ அதை பொறுக்கி எடுத்து அன்று அந்த குடும்பம் வந்துட்டு நோன்பு திறக்கிறாங்க. வீட்டுல 1000 பணமுடி பொற்காசுகள் இருக்கிற நிலையில. அப்போ அன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலை அதுதான். அடுத்த நாள் காலையில அதே ஹரம் ஷரீஃப்ல எல்லாரும் கூடுறாங்க. அதே குரான் வாசி வருகிறார். அபூ கியாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அத்தபதி ரஹ்மத்துல்லாஹ் இருக்கிறாங்க. குரான் வாசி எழுந்து பேசுறார். அதேதான் பேசுறாரு, ஹாஜிகளே, நான் குரான் வாசி மக்காவிற்கு வருகின்ற வேளையிலே என்னுடைய 1000 பணமுடி பணத்தை எடுத்துட்டேன். யாராச்சும் எடுத்திருந்தா அல்லாஹ்க்கா என்று கொடுத்துருங்க. மீண்டும் அபூ கியாஸ் எழுந்து பேசுகிறார். நேற்று உம்மிடத்தில் நான் கேட்டேன், கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஏழைக்கு 100 தினார் கொடுக்க கூடாதா என்று. இன்றும் நான் உம்மிடத்திலே கேட்கிறேன், கொண்டு வந்து கொடுப்போர் மிக ஏழையாக இருக்கலாம் அல்லவா, ஒரு 10 தினார் கொடுக்க கூடாதா? முடியவே முடியாதுன்னு சொல்றாரு குரான் வாசி. அத்தபதி ரஹ்மத்துல்லாஹ் மறுபடியும் அந்த பெரியவரை பார்க்கிறார், ஒரு பதிவு செய்தார். பெரியவர் அழ ஆரம்பித்து விட்டார். மறுபடியும் பிரிஞ்சு போறாங்க. 3ஆவது நாள் மறுபடியும் ஒன்று கூடுறாங்க. அதே வாசகத்தை குரான் வாசி சொல்கிறார், நான் தொலைச்சிட்டே யாராச்சும் எடுத்துருந்தீங்கன்னா அல்லாஹ்வுக்காக என்கிட்ட கொடுத்துருங்களேன்ட்டு. இப்ப அபூ கியாஸ் அவர்கள் பேசுகிறார், நேற்று முன்தினத்தில் உம்மிடத்தில் கேட்டேன் 100 தினார்கள் கொடுக்க கூடாதா என்று. நேற்றும் கேட்டேன் 10 தினார் கொடுக்க கூடாதா என்று. இப்பொழுதும் உம்மிடத்தில் நான் கேட்கிறேன், கண்டெடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நபருக்கு 1 தினாராவது தரக்கூடாதா? நீர் கொடுக்கக்கூடிய அந்த 1 தினார்ல பல நாள் பட்டினி கேட்கும் அந்த குடும்பம் ஒரு நேரம் சாப்பிடும் அல்லவா, கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு குரான் வாசி, மிக உறுதியாக இருக்கிறார். நான் ஏன் கொடுக்கணும்? நான் ஏங்க கொடுக்கணும்? அல்லாஹ்விற்காக அவர்கள் கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கட்டும், இல்லைன்னா அவர்களே அதை வைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் அதற்கான கூலியும் அவருக்கு கொடுப்பான்னு சொல்றாரு. அவரோட உறுதியை பார்த்தோன்னா அபூ கியாஸ் அவர்களுக்கு ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு நபி மொழி நினைவுக்கு வருது, எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு பொருளை விட்டு கொடுக்கிறாரோ, வேண்டாமல் நினைக்கிறாங்களோ, அதற்கு பகரமாக அல்லாஹ் அதை விட மிகச் சிறந்த பொருளை அவர்கள் கொடுப்பான் இல்லையா அப்படின்ற ஒரு நபி மொழி அந்த பெரியவருக்கு நினைவுக்கு வருது. அந்த முடிவுல, சரி, உங்களுடைய பண முடிப்பு என்கிட்ட தான் இருக்குது, வாரம் என் வீட்டுலதான் இருக்கு, வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. எல்லோருக்கும் ஆச்சரியம், குளிக்கிறாங்க எல்லாரும். குரான் வாசி அந்த பெரியவரோட புறப்படுறாரு. இப்ப அத்தபதி ரஹ்மத்துல்லாஹ் பெரியவர்கிட்ட இப்படி பேசுறாரு, தந்தையே, முதல் நாள் எழுந்து நீங்க கேட்டீங்க இல்லையா 100 தினார் எனக்கு தரக்கூடாதா? அப்பவே எனக்கு தெரியாது உங்ககிட்டதான் இருக்குன்ட்டு. உங்களை பின்தொடர்ந்தே வந்தேன். இப்போ வந்துட்டு நீங்க அவர்கிட்ட கொடுக்க போறத நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் வரலாமா? இது என்ன கேள்வி? வாங்க, அவரோட பண முடிப்பு அவர்களை தரப்போற, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி 3 பேரை போறாங்க. அதே ஏழ்மையான வீடு, எல்லாரும் உள்ள
குதிச்சதோடு மட்டும் இல்லாம அவர் என்ன செய்யறாரு, அந்த பண மூட்டைய வீட்டோட நடு கூடத்துல கொட்டுறாருங்க. அத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், பசியில இருக்கிறாங்க, மயங்கி விழுகிறாங்க. எல்லாரும் திகச்சு பயணிக்கிறோம். இவ்வளவு பொற்காலம் இருந்தோமா நம்ம பசியில இருந்தோம், மயங்கி விழுகிறார்கள், பெண்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். அப்போ 1000 தினார்களை கொட்டிட்டு ஒண்ணு ஒண்ணா என்றார், சரியா இருக்காண்டு. 1000 இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் ஒண்ணுமே எடுக்கலையே. அதை எடுத்து இடுப்புல சொருகிட்டு நன்றி சொல்லாம, நன்றி கலந்த பார்வை கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இருக்கும் அந்த பெரியவருக்கு, பொத்தி பொத்தி வச்சிருந்தாரு, எப்படி இருக்கும் மனைவி அப்படியே உட்கார்றாங்க, பிள்ளைகள் மயங்கி விழுந்து கிடக்கிறார்கள். அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறாரு, நாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். என்ன மனிதர் அவர், 1000 தங்க தினாரை பத்திரமா அவர் வச்சிருந்தாரே, அதற்காக அவர் நன்றி சொல்லக்கூடாதா? நன்றி கூட வேணாங்க, நன்றி கலந்த பார்வை பார்க்க கூடாதா? என்ன இவர் பார்த்து வாங்கிட்டு போறாரு, என்ன மனுஷன் இவரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வே பெரியவன் இல்லையா? அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தையும் இதயத்தையும் பார்க்கிறான் அல்லவா? நாம என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்றது நம்முடைய படைத்த ரப்புக்கு தெரியும் இல்லையா? போன குராசான்வாசி மீண்டும் வருகிறார், கதவு தட்டுறாருங்க. அல்லாஹ் பெரியவன். அபூகியாஸ் எழுந்து போய் பேசுறாரு, கதவை திறக்கிறார். அந்த குராசான்வாசி நிற்கிறார், வாய் வரைக்கும் வருது வார்த்தை, இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்க வருது. என்கிட்ட இருந்து இன்னும் என்னெல்லாம் நீ வாங்கிட்டு போறீன்னு அவருக்கு கேட்கணும்னு தோணுது, ஆனா அவர் கேட்கல, ஈமான் தடுக்குது. குராசான்வாசி பேசுகிறார், அருமை தந்தையே உள்ளே வரலாமா? இப்ப கேட்கிறார், என்ன வேணும்? 1000 தங்க தினார்கள் சரியாகத்தானே இருந்தது, வேற எதுவும் என்கிட்ட கொடுக்க இல்லையே, உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேற எதுவும் இல்லையேங்கிறாரு. அவர் உள்ள வந்து அவருடைய கையை பிடித்து சொல்லுகிறார், இப்போ பேசுறார், சிறிய தந்தையேன்னு சொல்றாரு. எப்படி? சிறிய தந்தையே, என்னுடைய தந்தை மரண தருவாயில் இருக்கும் போது இடத்துல இந்த 1000 தங்க தினார்களை கொடுத்துட்டு நீ மக்காவுக்கு போகணும், நீ ஹஜ் செய்யணும், நீ ஹஜ் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த 1000 தங்க தினார்களை இதை நீ வந்துட்டு ஒரு ஏழைக்கு வந்துட்டு சதக்கா செய்யணும்னு சொன்னாரு. எல்லாருக்கும் இல்ல, ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், ஒரே ஒரு ஏழைக்கு. அவர் உண்மையிலுமே தேவையுள்ளவர் தானா என்பதை அறிந்து 1000 தங்க தினார்களை நீ ஒருத்தருக்கு தான் தரணும் இடத்துல மரண தருவாயில சொன்னாரு. அதற்கு பிறகுதான் நான் ஹஜ் செய்ய வந்தேன், பண முடிப்பை தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு பிறகு உண்மையில இருப்பதாக நீ இன்றைக்கு இடத்துல ஒப்படைத்தீர். உண்மையிடத்திலிருந்து அதை வாங்கிட்டு நான் வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த அரபு நாட்டிலேயே இப்போதைக்கு இந்த 1000 தங்க தினார்கள் தேவையுடைய ஒரே ஒரு நபர் நீர்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால நாங்க வச்சுக்கோங்க, இந்த 1000 தங்க தினார்கள் உங்களுடையது அப்படின்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு மேலும் அருள் புரிவானாக என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் நிக்கல, நன்றி எதிர்பார்க்கல, நன்றி பார்வைக்கு கூட அவர் வெயிட் பண்ணலையே, வேகமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. திரும்பியும் ஆச்சரியம் எல்லாருக்கும், போய் நிக்கிறாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க. அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ் வெளியே போயிட்டு பாக்குறாரு, என்னடா மனுஷன் இவரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. ஒரு நொடியில மாயமா மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ், சரி இத்தனை நாள் நம்ம பின்தொடர்ந்து வந்தோமே, அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. பெரியவரே, தந்தையே, உங்களுக்கு கிடைத்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, 1000 தினார்கள் கிடைத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பெரியவருடைய வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. சற்று இரும் உங்களுக்கு ஒரு நபிமொழி சொல்லட்டா. அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வரலாற்று நடக்கிறப்ப ஒரு சின்ன இளைஞன் தான். அப்போ ஒரு பெரியவர் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராருன்னு கவனிச்சு கேட்கிறார். சொல்லுங்க தந்தையே அப்படிங்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நபிமொழியை நான் உனக்கு சொல்லட்டாங்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது வெகுமதி கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்க வேணாம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வெகுமதியை வேணாம்னு சொன்னதுக்கு ஒப்பானது. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 3 நாளை என்ன பின்தொடர்ந்துட்டீங்க. அப்போ அந்த நபிமொழியில இன்னொன்னு வருது, இப்படி உங்களுக்கு வெகுமதி கிடைக்கிற நேரத்துல உங்களுக்கு சுத்தி யாரு இருந்தாலும் சரி அவங்களுக்கும் பகிர்ந்தளிங்கன்ட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க 3 நாள் எனக்கு பின்தொடர்ந்துட்டீங்க, இந்த வெகுமதியில உங்களுக்கும் பங்குண்டு அப்படிங்கிறார். சுப்ஹானல்லாஹ். பேருடைய மனசை பாருங்களேன். அவர் சொல்றாரு, அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ், ஒரு கணம் பொழுது கூட நான் அந்த தினாருக்கு ஆசைப்படல, ஆனா பெரியவருடைய சொன்ன வார்த்தைக்கு அவன் கட்டுப்படுறேங்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். என்ன பண்றாரு, அந்த 1000 தினார்களை 10 பங்கா பிரிக்கிறாரு. யார் யாருக்கு? அத்தபரி ரஹ்மத்துல்லாஹ் மனைவி, 4 பெண் மக்கள், அவங்களுடைய தாயார் எல்லாருக்கும் சேர்த்து பிரிச்சு கொடுக்கிறாரு.
அப்படிங்கிறப்ப சொல்றார் அபு கியாஸ், என்னை போல எத்தனை பேர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த நேரத்துல நோன்பு துறக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்கு இந்த பணம் உரியதுன்னு சொல்றாரு. அல்லாஹ் கொடுத்தது இல்லையா,